அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் மார்ச் 7ஆம் தேதிக்குள் கிரக நிலை காரணமாக, கிரக பெயர்ச்சியினுடைய மாற்றத்தின் காரணமாக ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஏற்படக்கூடிய அற்புதமான விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த கிரக நிலை காரணமாக ஏற்படக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி கிரக நிலை என்ன மாதிரி ஒரு சூழல் அமைந்திருக்கு, இந்த கிரக நிலையினால எந்தெந்த ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகளும் தீமைகளும் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே கிரக நிலை அப்படின்னு சொல்லும்போது, இந்த கிரக நிலை மாற்றத்தால் பெரும்பாலான ராசி நேயர்களுக்கு அதிகப்படியான தாக்கங்களும் அதிகப்படியான நன்மைகளும் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த மார்ச் மாதம் மார்ச் 7ஆம் தேதிக்குள் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சி காரணமாக குறிப்பிடத்தக்க சில மாற்றங்கள் அனைத்து விதமான ராசி நேயர்களுக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மார்ச் 2ஆம் நாள் மீன ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அப்படின்னே சொல்லப்படுது. அது போலவே மிதுன ராசியில சஞ்சாரம் செய்து வரக்கூடிய குரு பகவான் இந்த காலகட்டங்களில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். மார்ச் 15ஆம் தேதி அன்று சூரியன் மீன ராசியில குடியேறுவது சுபட்சமான மாற்றங்களை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரக மாற்றத்தால் தனுசு ராசி நேயர்களுக்கு பலவிதமான சாதகமான மாற்றங்களை நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அதாவது சாதகமான பலன்களை அளிக்கக்கூடிய கிரக நிலை மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் நிகழப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தனி நபர் வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய குரு பகவான் மார்ச் 11ஆம் நாள் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரக நிலை மாற்றமானது உண்மையிலே பார்க்கும் பொழுது சுபிட்சமான மாற்றமாக நம்ம பார்க்கலாம். இதே போன்று கும்பராசியில மார்ச் 21ஆம் நாள் புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதுபோலவே மார்ச் 26ஆம் நாள் செவ்வாய் கிரகம் எழுச்சி அடைவதாக சொல்லப்படுது. இந்த அனைத்து விதமான கிரக நிலை மாற்றத்தாலும் தனுசு ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்களை நாம பார்க்கலாம். பொதுவாகவே தனுசு ராசி நேயர்கள் உங்களுடைய திறமையை மூலாதாரமாக வைத்து வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். உங்களுக்கு இந்த கிரக நிலை காரணமாக பார்க்கும் பொழுது மார்ச் 7ஆம் தேதிக்குள் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டங்களில் வாக்கு வன்மையால் எதையும் சாதகமாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். திறமைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு வரலாம். திட்டமிட்டபடி செயலாற்றுவதில் கவனம் செலுத்தக்கூடிய சூழல் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய ராசியாதிபதி குருவனுடைய சஞ்சாரம் பலவித நற்பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். சூரியனுடைய சஞ்சாரத்தை பார்க்கும் பொழுது துணிச்சலாக எதிலும் ஈடுபட செய்யக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு எழலாம். வாகனங்களில் செல்லும் போது பயணங்களின் போதும் எச்சரிக்கை தனுசு ராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாதுரியமான பேச்சினால் எதிலும் லாபம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். வர்த்தக திறமை நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கும். பணவரத்தும் திருப்திகரமாக தனுசு ராசி நேயர்களுக்கு இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு உங்களுடைய திறமையால் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிறக்கலாம். இழுப்பறியாக இருந்த வேலையை துணிச்சலாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் நிச்சயமா அதிகரிக்கும். பிள்ளைகளிடம் பார்க்கும் பொழுது கனிவுடன் பேசுவது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். விருந்தினருடைய வருகை கண்டிப்பா ஏற்படும். குடும்ப பிரச்சனைகளில் சாதகமான முடிவை உங்களுக்கு உண்டாகலாம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது இந்த கிரக நிலை காரணமாக பார்க்கும் பொழுது துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றியை நீங்க பார்க்கலாம். வாகனங்களில் செல்லும் போது பெண்களுக்கும் முக்கியமாக கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம். தொலைதூர பயணங்களை இந்த காலகட்டங்களில் நீங்க தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போலவே கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு
இந்த கிரக நிலை காரணமாக பார்க்கும் பொழுது இதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் கூட கொஞ்சம் தாமதமான காலத்தை எடுத்துக்கொள்ளலாம். எந்த விஷயத்திலும் ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக சிந்தித்து நீங்க முடிவுகளை செயல்படுத்துவதும் ரொம்ப ரொம்ப அவசியம். சூரியனுடைய சஞ்சாரத்தால் பார்க்கும் பொழுது அரசியல் துறையில இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு மன தைரியம் நிச்சயமா உண்டாகலாம். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். இதிலும் முன்னேற்றம் கண்டிப்பா உங்களுக்கு காணப்படும். இஷ்டத்திற்கு விரோதமாக காரியங்கள் நடந்தாலும் முடிவு பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கலாம். மாணவர்களுக்கு திறமையால் முன்னேற்றங்கள் உண்டாகலாம். கஷ்டமான பாடங்களையும் துணிச்சலாக படித்து முடியக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். மாணவர்களும் வாகனங்களில் செல்லும் போது அதீத கவனத்துடன் செல்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு ஏற்ற காலகட்டமாக பாசிட்டிவான காலகட்டமாக இருக்கலாம். தனுசு ராசில மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கிரக நிலை காரணமாக பார்க்கும் பொழுது நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் இந்த காலகட்டங்களில் ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்து சேரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்திற்கு கண்டிப்பா உங்களுடைய நோய் தீருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போது அப்படின்னு சொல்லப்படுது. அரசு பணியில் வேலை பார்க்கக்கூடிய தனுசு ராசினியர்கள் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்வது அவசியம். உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். மனம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரலாம். தனுசு ராசியில மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இதுவரை உங்க வாழ்க்கையில அனைத்து விதமான தடைகளும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொன்றாக படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருமண தடை உங்களுக்கு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த திருமண தடை இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமா குறைந்து நல்ல வரன் உங்களுக்கு கிடைக்கலாம். அதுபோலவே பூரடாம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கிரக மாற்றத்தால் பார்க்கும் பொழுது வெளிநாடு செல்லக்கூடிய திட்டம் ஏதாவது உங்களுடைய மனதில் இருந்தால் கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைவேறி நடக்கலாம். கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சமூகத்தில் நல்ல அந்தஸ்தை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படலாம். பிள்ளைகளுடைய பாராட்டை பெற்று பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். இதுவரை தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் விலகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டம் பெற்று கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக தனுசு ராசியில உத்திராடம் 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கிரக பயிற்சி காரணமாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது காரியத்தில் உள்ள நேயர்களுக்கு சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் நிச்சயமா அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை நீங்கி தம்பதியர் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கலாம். ஆரோக்கியம் நன்றாக இருக்கலாம். நினைத்தபடி பண வரவுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். தொழிலதிபர்கள் அதிக உற்பத்தியையும் லாபத்தையும் பெறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் நிச்சயமாக பெறலாம். ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு பாசிட்டிவான பலனை பெற்று தரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கிறது. ஸோ தனுசு ராசியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இந்த கிரக நிலை காரணமாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்திருப்போம். அது போலவே நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம், இந்த பரிகாரத்தை செய்யறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் எப்படி குறையும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா, சித்தர்களை நீங்கள் வழிபாடு செய்யலாம். சித்தர்களை வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி ஒரு தெளிவு உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகலாம். அது போலவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் அனைத்துமே இதனால் படிப்படியாக குறையலாம். எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மனதார தெய்வ வழிபாடு செய்து வந்தாலே உங்களுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக தனுசு ராசினியர்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக படிப்படியாக குறையலாம்.
ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் தனுசு ராசி நேயர்களுக்கு மார்ச் 7ஆம் தேதிக்குள் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி காரணமாக என்ன மாதிரியான விளைவுகள் நடந்திருக்கு, என்ன மாதிரியான நன்மைகளும் தீமைகளும் காத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நாம் தெரிந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைய, இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.